பிராண்ட் நியூ எபிசோட் கதை மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான கதை இருக்கு. ஏன்னா இந்த வாரம் நம்ம பேக் டு ஆம்பளைங்க கதை கேட்கணும்னு இருக்கோம். நிறைய பொண்ணுங்க இந்த எபிசோட பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆம்பளைங்க கதை கேட்டோன்னே என்ன ஆம்பளைங்களா டாக்ஸிக்கா இருப்பீங்கன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ வளவலன்னு பேசாம வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். போடுற கடை இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த வாரம் காலர் போலாம். ஹலோ 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 ஹாய் ஹாய். என்னடா புதுசா ஆம்பளை கதைகள ஆம்பளை குரல்லாம் கேக்குது. நம்ம ஷோல ஆம்பளை பசங்களும் வந்திருக்காங்க. வா 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 வா. ஹலோ ப்ரோ, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா இல்ல நானே ஒரு பேர் இருப்பா இல்ல நீ ஏதாச்சும் பேர் வச்சிருக்கியா? உண்மையான பேர் சொல்ற பிரியா? உண்மையான பேர்லாம் வேணாம், நீங்களே ஒரு பேர் வைங்களேன். ஆம்பளை பையங்களுக்கு பேர் வச்சு ரொம்ப நாளாச்சு. சரி கமல். கமலா? சரி ஓகே வச்சுக்கோங்க. சரி கமல், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கமல். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பேசிக்கலி மலேசியால இருந்து தான் பேசுறேன். நான் எங்கன்னு சொன்னா அப்புறம் கதை சொல்லும் போது தெரிஞ்சிடும் நான் எங்க இருந்து வரேன்ட்டு. சோ பயப்பரியா குமார்? சரி முதல்ல இருந்து ஆரம்பி. Okay, with my first ex, we basically from one we studied together one day. அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல இல்ல, ரொமான்டிக் இன்டென்ஷன் எதுவுமே இல்ல. படிப்போம், பேசுவோம், we will enjoy each other's presence within a friend groupல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு form 4 ending வரும்போது அந்த டைம்ல ரொமான்டிக் இன்டென்ஷன்ஸ் வந்து we got together. காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும். அப்ப வந்து கொஞ்சம் அழகா இருந்துச்சு. என்னது அவங்கள அந்த ரிலேஷன்ஷிப்பா? இல்ல ரிலேஷன்ஷிப் பொண்ணு அசிங்கமா அப்ப இருந்துச்சா? அழகா இருந்தாங்க. இப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்றது பார்த்தா நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. அந்த டைம்ல வந்து I wanted to go into more of a technical lineல. அவங்க வந்து ஜெர்னலிசம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. So அவங்க என்கிட்ட கேட்டாங்க why not you do journalism also? அப்படி முதல்வன் அர்ஜுனே எவ்ரிபாடி பேசிக்கலி அங்க போயிட்டேன். நாங்க வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஓவர்சீஸ்ல செஞ்சோம். எங்க? சிங்கப்பூருக்கு போனோம். டெக்னிக்கலி அதுவும் ஓவர்சீஸ் தான். இன்னது ஃபவுண்டேஷனே நீ சிங்கப்பூர்ல தான் போய் பண்ண. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். இல்ல அவங்க போகணும்னாங்க. ஏன்னா அவங்க வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவங்க வந்து அங்க போய் பார்த்தாதான் தெரியும் வாழ்க்கை எப்படி இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியாகி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வெளியாகி தனியா தங்கி பார்ப்போம்னு சொன்னாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் தான். சோ they said okay you can go. எங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள எங்க அப்பா வீட்டோட துரத்திருப்பாரு. நல்ல வேலை காலில் கையில விழுந்து பிடிச்சி போயிட்டேன். சிங்கப்பூர்ல போய் படிக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் ஓப்பன் மைண்டடா? அது வந்து ஓப்பன் மைண்டட் மச்சான். அது வந்து வெல்த்தியான ஃபேமிலி. அவங்களுக்கு காசு இருக்கு, உனக்கு காசு இல்லை. அதான் நீ சொல்ல வர. I was cornered. I was helpless. ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக என்ன ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் வேர்ல்ட பார்க்க ஆரம்பிச்சோன்னே கண்ட்ரோலிங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டு த பாயிண்ட் வேர் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சிங்கப்பூர்ல படிக்கிறதுனால I will come back my home place every Saturday Sundayல. ஸோ ஃப்ரைடே ராத்திரி பஸ் பிடிச்சி வருவேன். அவங்க கூட தான் பஸ் பிடிச்சி வருவேன். அவங்க கூடயே பஸ் பிடிச்சிட்டு வரியா இல்ல அவங்க பக்கத்துல பஸ் பிடிச்சிட்டு வரியா? வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு திறக்கும். ஆமாமா அப்படிதான். அவங்க பக்கத்துல அவங்க கூட தான் உட்காந்து வருவேன். ஏன்னா அவங்க வந்து we are from the same home place ல. ஜேபில இருக்கேன்னு சொல்லு. ஜேபில இல்ல ப்ரோ, பஸ் பிடிச்சி நாங்க கேஎல் கிட்ட வந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். கேஎல் கிட்ட தான் தங்கி இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஜேர்னில தனியா போயிட்டு வருவீங்க வீக்கெண்ட். சோ இங்க வரும்போது கிடைக்கிறது சாட்டர்டே சண்டே. அந்த டைம்ல வந்து 2 days a week நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போற டைம் பார்த்து அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லிடுவேன் நான் இந்த டைம்ல போறேன், சாட்டர்டே சண்டே இந்த டைம்ல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன் சொல்லுவேன். அவங்க நார்மலா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா பேசிக்கா 5 நாள் ஒரே இடத்துல தான் இருக்கும். வரது சாட்டர்டே சண்டே. இங்கேயும் ஒரே ஒன்னா இருந்தோம்னா போக போக சலிச்சிடும் சொல்லிட்டு நான் சொன்னேன் பரவாயில்ல நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க, நான் என் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இங்க வந்தோட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போற டைம் பார்த்து கூப்பிடுவாங்க. எனக்கு கூப்பிட்டு எங்க போறேன், எதுக்கு போறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ இப்ப வா, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காத, உன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை, நீ என் கூட வந்துடு. அவன் ஆம்பளைங்க வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா எதுக்கு இவன் நம்மளை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கான், நம்ம தான் இவன் சந்தோஷமே, நம்மளும் சந்தோஷப்படுறானா இவன் சந்தோஷமா இருக்க கூடாது. நீங்க வா, என்ன விட்டுட்டு நீ என்ன சந்தோஷமா சுத்தி இருக்கிற. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது என்ன கூட்டு போவாங்க. அந்த டைம்ல எல்லாம் பிரச்சனையே இல்ல, சந்தோஷமா இருப்பாங்க. தனியா இருக்கும்போது சந்தோஷம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போற டைம் பார்த்து கூப்பிட்டு நீ போவாத, நீ வந்துரு, நீ ஏன் கூட வா. போக போக என்னாச்சு, திருப்பி நாங்க சிங்கப்பூர்ல இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து she got into this partying lifestyle. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். திடீர்னு
எங்களோட அக்வைண்டன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற அக்வைண்டன்ஸ் எல்லாம் திடீர் ஒன்னோட வந்து என்கிட்ட சொல்லுவானுங்க, உங்களை நான் இவன் கூட பார்த்தேன், அவன் கூட பார்த்தேன், அப்படி இப்படி அப்படி. நான் நம்ப மாட்டேன். அந்த காதல்லாம் புனிதமான காதல். யாரும் என்னோட ஆளை பத்தி தப்பா சொல்லாதீங்க. அவ உத்தமி. அவ எத்தனை ஆம்பளை பையன் கூட கூட அவளோட ஹார்ட் எனக்கு மட்டும்தான். நான் அவளை சந்தேகப்பட மாட்டேன். இதே ஒரு பொம்பளை பிள்ளை ரிவர்ஸ்ல உன் கதை கேட்டுருச்சா, ஏன்னா வார வாரம் அந்த கதை கேட்டுருச்சுன்னா என்ன வந்து இன்ஸ்டாகிராம் பேருக்கோ ஒரு சிபிசி ஐடி வந்திருக்கோம், அப்போ என் கார்டு வந்திருப்பான், அடி என் கார்டு வந்திருப்பான், எல்லாரும் வந்து இவன் இதை பண்ணான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் பயம் எடுத்திருக்கான். நீ ஆம்பளை பையன், நீ வந்து இதெல்லாம் சகஜம் ப்ரோ, நாங்கள் ஓப்பன் மைண்டட், நாங்கள் வந்து சிங்கப்பூரில் எப்படி ப்ரோ இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கேனப்பட்டியா இருந்திருக்கேன். ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. போக போக எனக்கு ஒரு கட்டத்துல என்னன்னா படமா வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு my ex வந்து she will be together with another guy but not like in a compromising position. எப்படின்னா செல்ஃபி எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பார்ட்டி இதுல எல்லாம். அந்த படத்துல எனக்கு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்லா, ஏன் சந்தேகப்படுற? நீ திருப்பி கேட்டுற இதே மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி இருந்தேன்னா அது ஓகே உனக்கு? அப்புறம் வடிச்சிருக்கோம். நான் யூனியில பொண்ணு கிட்ட பேசினாலே அவங்க முறைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஓ எனக்கு நீ எனக்கு வேணாலா, நான் உனக்கு தேவையில்ல, இதுக்கப்புறம் தூக்கி போட்டுருக்கலாம் அப்படின்னு. என்னடா கமல் பேரை வச்சுட்டு வல்லவன் படத்துல சிம்பு ரீமாசன் பண்ற வேலை உனக்கு நடந்துட்டு இருக்கு. கடைசியில என்னாச்சு, அந்த ஃபவுண்டேஷன் இயர் முடியும் போது she dumped me. She got together with my senior who she was cheating on me with. எனக்கு அது ரொம்ப தாண்டிட்டேன். எப்படி சீட் பண்ணிருந்தாங்க, என்ன நடந்துருச்சு? சீட்டிங் வந்து எப்படின்னா அந்த பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது she will sleep with him like. ஆஹா, சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, இனி நீ அவ்வளவுதான். இது அவங்களே வந்து என்கிட்ட அட்மிட் பண்ணாங்க. ஆனா இது 3 வருஷம் கழிச்சு என்கிட்ட ஏன் சொன்னாங்கன்னா, நான் திரும்பி அவங்க கிட்ட போயிருவேன் ஒரு நம்பிக்கையில. நான் போடின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டேன். ஏதே நீ திருப்பி போய் சேர வைக்க பாரு. நான் போன தடவை உன்கிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன். பிரேக்அப் பண்ணது உண்மைதான். ஆனா பிரேக்கமா அவங்க கூட படுத்திருந்தேன். ஆனா நம்ம இனிமே கொடுத்தோம்னா நான் யாரு கூட படுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னானா? சத்தியமா அதான் சொன்னாங்க. நீ என்ன சொன்னதுக்கு? 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் இன்னொரு சூத்தடி வாங்கிட்டேன் அந்த டைம்ல. சோ அப்ப நான் உஷாராயிட்டேன். இல்ல இதெல்லாம் வேணாம், நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டேன். ஆனா அந்த டைம்ல பிரேக்அப் பண்ணும்போது செம்ம டிப்ரெஷன்ல இருந்தேன். பேசிக்கலி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் கூட இருப்பான். நான் திரும்பி வரும்போதெல்லாம் வந்து என்ன ஏத்துவான். அவன் கூட தான் நான் 2 days ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். அழுதுகிட்டே இருப்பேன். நான் பேசிக்கலி நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன். நான் என்னோட காசு, மை டைம், என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக தான் வரேன். நீ அப்பயும் நீ என்னை விட்டுட்டு you were sleeping with other guys and then you broke up with me saying, வீட்டுல போய் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் அபியூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அதையும் நம்பிட்டு என்கிட்ட திருப்பி கேக்குறாங்க. அவங்க அம்மாட்ட நீ படத்தை காட்ட, இந்த பிள்ளைய பார்த்தா அபியூஸ் பண்ண மாதிரியா இருக்கு, இது நான் அபியூஸ் பண்ண மாதிரி இல்ல, ஊரா அவன்கிட்ட எல்லாரும் அபியூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லல. இல்ல என்னன்னா நான் அடிலாம் வாங்கியிருக்கேன் அவங்க கிட்ட. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கியா? அடி வாங்கியிருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. நடுவுல கோவம் வந்துச்சுன்னா அடிப்பாங்க. நானும் பரவாயில்ல, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு அடியெல்லாம் வாங்கினேன். ஏன்டா? இல்ல ப்ரோ, அந்த டைம்ல ஏன் தாட் ப்ராசஸ் என்னன்னா, நான் தான் அவங்களை கோவப்படுத்திட்டேன். அவங்களை கோவப்படுத்தினாலதான் அவங்க நடிக்கிறாங்க. இது வந்து லவ், சோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். அவங்க அடிப்பாங்க, நான் வாங்குவோம், அப்புறம் சந்தோஷமா இருப்போம். இப்படியே ஒரு சைக்கிள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில நான் பிரேக்அப் கூட பண்ணல, அதுலயும் நான் ஒன்னாதான் இருந்தேன். அவங்க பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடியும் வாங்கி செலவும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு போல்ஸ்டர் மாதிரி தான் வச்சிருக்கு. ஆம்பள மாமா எனக்கு படிக்க வந்தோடனே 1 வருஷம் கழிச்சு என் ஜூனியர் ஒரு பொண்ணு she proposed to me. சொன்னுச்சு, இல்ல நான் ரொம்ப நாளா அவங்களை பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், என்னால ரிலேஷன்ஷிப்ல இப்ப கமிட் பண்ண முடியாது, நம்ம வேணா டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம், போக போக எப்படி இருக்கும்ட்டு. 1 வருஷம் கேப் ஆச்சுல, நான் ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு போனேன். அங்க போகும்போது அவங்க அண்ணன்னு ஒருத்தர் இருந்தான் அந்த பொண்ணுக்கு. ஏன் வரலன்னு வச்சுட்டு இருந்தேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். அவன் எப்படின்னா, அவன் வேற யூனி, இவங்க 2 பேரும் ஒரே தாமன்ல வளர்ந்தவங்க. எப்போதும் நான் வெளியே போகும்போதும் அவன் இருப்பான். அவன் எப்படின்னா வீட்டுல இருந்து யூனிக்கு வருவான், யூனியில இறக்கி விட்டோன்னே அது வந்து என் கூட யூனியில இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் இங்க இருந்து கேரள இருந்து அவங்கள வீட்டுல போய் இறக்கி விடுவேன். 30 minutes ஜாம்ல போய் இறக்கி விட்டுட்டு நான் திரும்பி என் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீ பேச்ச அந்த அண்ணன் கட்டியா ப்ரோ, கொஞ்சம் கூச்சமா இருக்கு, நீங்க ஏன் ப்ரோ நாங்க டேட் பண்ணும்போது நடுவில் உட்காந்துருக்கீங்க? ப்ரோ அவன் என்கிட்ட சொல்றான், நீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு வருத்தப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் கொஞ்சம் தங்கச்சின்னு வேற சொல்றீங்க, அண்ணன் முன்னாடி தங்கச்சி இது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? கொஞ்சம் வீட்டுக்கு போங்க ப்ரோ,
அப்படின்னு சொன்னியா? நான் சொல்ல போய் அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல அவர் அண்ணன் மாதிரி, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க, நம்ம தானே வெளியே போறோம், அவர் கூட வர்றது எப்பயாவது ஒரு தடவை, நம்ம ஒரு 5 நாள் போறோம்னா அப்புறம் 3 நாள் அவர் இருப்பாரு, 2 நாள் இருக்க மாட்டாரு. சோ நான் அப்புறம் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். ஃபேமிலி பிளானிங் அழகா பண்றீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அது வாட்ஸ்அப்ல வந்து அவன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, அவன் வேணாம் நீ ஏன் கூட சுத்து அப்படி இப்படின்ட்டு. நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்லடி. தப்பியோடி. நான் கேட்டேன், அவர் சொன்னச்சு இல்ல அவர் வந்து அப்படிதான், அவர் கொஞ்சம் பொசசிவான டைப் அப்படி இப்படின்னு ஏதோ கவர் அப் பண்ணிருச்சு. பொசசிவ் டைப்பா? அந்த டைம்ல தான் எனக்கு லைட்டா ஒரு 5% சந்தேகம் வந்துச்சு, என்ன அண்ணன் பொசசிவ்லாம் ஆகுறாரு சரியில்லையே. ஒரு நாள் என்னாச்சு, she took my phone, she logged into my social media like a messaging platform, Facebook Messenger வச்சுக்கோங்களேன். she logged into that, அவங்க அக்கௌண்ட் வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. நான் வந்து மெசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு பேசிக்கலி என்னன்னா என் போன் வந்து ஒரு ஓப்பன் புக் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அப்படியே தான் இருக்கும், நானும் அடுத்தவங்க மெசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் என்னன்னா ஒரு 10 நோட்டிபிகேஷன் within like 5 seconds வந்துகிட்டே இருக்கு. நான் என்னடா நடக்குதுன்னு திறந்துட்டேன், அவங்க மெசேஜ் தான். ஐயோ, திறந்து பார்த்தா அவங்க அண்ணன், அந்த அண்ணன் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க அந்த அண்ணனுக்கு நியூட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு நியூட்ஸ் அனுப்பிட்டு இருக்கு. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்? நான் கூட கேட்டது இல்ல ப்ரோ அதெல்லாம். இல்ல நான் உனக்கு கேக்குறேன், நீ நியூட்ஸ் பார்க்கும்போது what was your feeling when you see your girlfriend's news is being sent to someone else? During the 6 months of dating bro, நான் வெறும் அவங்க கையை மட்டும் தான் ப்ரோ பிடிச்சேன். என் தாட் ப்ராசஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப சீக்கிரம் எல்லாம் நடந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஸ்லோவா ஹேண்டில் பண்ணணும். சத்தியமா 6 மாசம் அவங்க கையை மட்டும் தான் ப்ரோ பிடிச்சேன், வேற எதுவுமே பண்ண. நீ வந்து அவங்க கையை பிடிச்ச, அவங்க கை வேற ஆள கையை பிடிச்சிச்சு. It was the complete opposite of the previous one. Previous one என்ன அடுத்தவங்க மூலியமா தெரியுது, இது என்னன்னா இந்த பொண்ணு மூலியமாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் டேரிங் தான். எப்படின்னா உன் போன்லயே அந்த லாகின் பண்ணி நீ பாக்குறன்னா பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இருக்கு. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். போக போக நானும் பாத்துக்கிட்டே இருந்தேனா. நீ பாத்துட்டே இருந்தியா? இல்ல அந்த நியூஸ பாக்கல, அந்த சேட் வந்து அதுக்கப்புறம் ஃபுல் ஆகுது. அவன் சொல்றான், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எவ்வளவு நாள் தான் நான் அண்ணன் மாதிரி நடிக்கிறது. பேசிக்கலி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, என்ன வந்து கவர் அப் ஆயிச்சிருக்கா அது வீட்டுக்கு. நான் தான் என்ன டேட் பண்ணுது, ஆனா அந்த அண்ணன் கூட இருக்கு. ஆனா வீட்டுல போய் கேட்டா, இல்ல இந்த ஒரு பையன் கூட தான் நான் வெளியே போறேன், என் போட்டோ அனுப்பிக்கிட்டு இருந்திருக்கா அது வீட்டுக்கு. ஏன்னா அந்த அண்ணன் வந்து எப்படின்னா, அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அவரை, கேங்ஸ்டர்லாம் அந்த ஏரியால அவர் கொஞ்சம் கேங்ஸ்டர் டைப். சோ அவங்க வீட்டுல முடியாதுன்னு சொன்னதுனால அந்த பையனை டேட் பண்ணிட்டு என்ன கவர் அப்பா வச்சிருந்துச்சு. மாஸ்டர் பிளான். 5 வண்ண பூவே. Okay, wait. Oh my God, just hold up. Okay, what the fuck? So when you were going out dating with her, that means அவன் வந்து அவன் ஆளை வந்து இன்னொரு பையனோட சுத்த விட்டு இருக்கான். அதுவும் அவன் நின்று நீ பாய் எங்கே செல்லும். அதான் ப்ரோ, அது அவன் லக்கி என்னன்னா, அது வேற எவன் கூட இருந்துச்சுன்னா அவன் வேற ஏதாவது பண்ணிருப்பான். நான் இருந்ததுனால வெறும் கையை தானே பிடிச்சேன். சோ அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அது ஆரம்பத்துல என்கிட்ட ஒண்ணு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். ஆரம்பத்துல அது என்கிட்ட சொன்னுச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னா நான் வெளியே சொல்ல மாட்டேன், லோக்கியா வச்சிருப்பேன், உங்களுக்கு ஓகே தானேன்ட்டு. பெரிய லோகேஷ் கடைக்காரச்சு எல்லாரும் லோக்கியா வச்சிருப்பாங்க. நீ சொன்ன அண்ணனுக்கு இந்த மாதிரி வச்சிருக்க. அவனு சொல்லுவா, நீ தானே அண்ணக்கார மாதிரி இருந்திருக்க. அங்க என்ன வச்சு செஞ்சிருச்சு அது. நீ அண்ணன் இல்ல, வெண்ணையம் தான். ப்ரோ ஆனா இதுல பிக்கஸ்ட் ஷாக் என்ன தெரியுமா, நான் எப்பவும் அதை போய் அந்த வீட்டுல இறக்கி விடுவேன்னு சொல்லுவேன்ல, வீட்டுல இறக்கி விடுறது அவங்க அண்ணன் வீட்டுல, அந்த அண்ணன் வீட்டுல இறக்கி விட்டுக்கிட்டு இருந்திருக்கேன், அது வீட்டுல இல்லாம. சோ நீ வீட்டுல போய் அண்ணனை போய் பாரு. சரிங்க, எனக்கு தெரியாது அது அண்ணன் வீடுன்ட்டு. அது என்கிட்ட அது வீடுன்னு சொன்னுச்சு. ப்ரோ இதுல என்னன்னா, நான் அந்த டைம்ல வந்து ஒரு பயங்கர ரொமான்டிக்கா இருந்தேன்ல. சோ இதெல்லாம் தெரிஞ்சு நான் போய் அதுகிட்ட கேட்டேன், என்னதான் நடக்குது அப்படி இப்படின்னு பேசும்போது நான் சொன்னேன், யூனோவாடா நான் இதெல்லாம் மறந்துடுறேன், பரவாயில்ல அவனை விட்டுருங்க, நான் தான் இருக்கேன் தானே, மேபி யூ கேன் ஸ்டே வித் மீன்னு கேட்டேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதுக்கு அழுதுகிட்டே, இல்ல எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். வெளியே தான் அம்மா இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். சரி நீ என்ன தைரியத்துல லைக்
you find out these things, right? Like what makes you think that she will be faithful to you when you ask her, அவனை மறந்துரு என் கூட வான்னு? அந்த டைம்ல வந்து ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னோட ட்ரீம் என்னன்னா when I wanted to be together with someone was I want to meet one person, fall in love, I want to marry that person. அந்த மாதிரி ஒரு ட்ரீம். அந்த இது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் the second one I thought okay maybe நம்ம இதுல வந்து நம்ம ரொம்ப ட்ரஸ்டிங்கா இருந்தோம். இது வந்து நம்ம ஓப்பனா பேசிடுவோம். பேசிட்டு இப்படி எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம்னா we can after that move on from there. அவங்க வந்து திருந்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா அவங்க அப்படி சொன்னோன்னே நீ திருந்திடுவாங்கன்னு நினைச்ச, அவங்க வந்து திருப்பி விட்டாங்க. சோ நீ என்ன சொன்ன அதுக்கு? நான் சொன்னேன் இல்ல பரவாயில்ல நீங்க அவ கூட இருங்க, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, இல்ல என் வீட்டுல தெரிஞ்சிருச்சு அவர் கூட தான் நான் இருக்கேன்ட்டு, நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல நான் உங்க கூட தான் இருந்தேன், அவரு எதுவுமே பண்ணலன்ட்டு. நான் இது என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது உனக்கு? என்ன நான் என்ன எதுவுமே வேலை இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்கேன்னா உனக்காக நான் வந்து கேங்ஸ்டர் பாய்ஸ் எனக்கு வந்து நான் வக்காலத்து வாங்கணும் போடி அப்படி. அப்ப கூட ப்ரோ நான் எதுவுமே லைக் நான் ஏச கூட இல்ல, நான் ரொம்ப காமா சொல்றேன் அதுகிட்ட. இதுல என்னன்னா அவன் பக்கத்துல இருந்துட்டு அவன் போன் எடுத்து என்ன கெட்ட வார்த்தையில கத்திக்கிட்டு இருக்கான். அவன் என் ஃபுல்லா கெட்ட வார்த்தையில கத்திக்கிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நான் வந்தேன்னா உன்னை போட்டுருவேன் அப்படி இப்படி. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன், டேய் நான் தான் கோவமா இங்க, நீ என்னடா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ என்ன டேய் 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 நான் தான் இங்க அடி வாங்குறேன். அந்த கேங்ஸ்டர் புண்டே நான் பார்த்து வச்சு எனக்கு எங்க பாரு, நீ வந்து உன் ஆளுக்கு நீ வக்காலத்து எடுக்க, நான் உனக்கு வக்காலத்து எடுக்கணுமா? அந்த மாதிரி நீ கேள்வி கேட்டுக்கலாம். இதுல இப்ப நீ கேங்ஸ்டர் ஆடுற, நான் வந்து உன் கேர்ளோட சுத்தி இருவ, நீ ஆம்பளை புண்டை மாதிரி பக்கத்துல நின்றுட்டு இருந்த, உன வெக்கமால மயிரேன்னு கேட்டுருக்கலாம்ல. சத்தியமா அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. நான் ஏன் கோமாறேன்? இதுக்கு நான் ஏன் கோமாறேன்? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க டீ சாப்பிடலாம். சத்தியமா ஆஃப்டர் ஒன் பிக் டெவஸ்டேஷன் எனக்கு இன்னொரு பெரிய டெவஸ்டேஷன் அடிச்சோன்னே நான் அடுத்த ஒரு 4 வருஷம் ஃபுல்லா சிங்கிள் ஆயிட்டேன். எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை வரல. I cannot even look at love the same way. I cannot look at anyone the same way. என்ன கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அந்த டைம்ல வந்து லவ்ங்கிற ஒரு கான்செப்ட் நான் தூக்கி போட்டேன். 4-5 வருஷம் கழிச்சு I met my current girlfriend who is about to marry in another year. சரி, இந்த பிள்ளை எப்படி பார்த்த? 5 வருஷம் கழிச்சு வேலை செய்யற இடத்துல பார்த்தேன். ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அவங்களும் கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ், எனக்கும் கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். அவங்க இதற்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்ல. சோ அவங்களுக்கு என்ன ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னா she don't want to get used by someone. சோ ரொம்ப நாளா எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் என் வேலையை பார்ப்பேன், அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரே டீம்ல இருக்கறனால என்னைக்குமே ஹெல்ப் பண்ணிப்போம்ல. அப்புறம் ஒரு நாள் நாங்க என்னன்னா குரூப்பா ஒரு ஈவென்ட்டுக்கு போனோம். கொஞ்சம் க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் பேசி பழகி ஒரு 6 மாசமா பேசிக்கிட்டே இருந்தோம். கடைசியில நான் சொன்னேன், இல்ல எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, என்னோட பாஸ்ட்லாம் சொன்னேன். அவங்க கொஞ்ச நேரம் என்ன பார்த்து அவங்களே ஒரு 1 மணி நேரத்துக்கு சிரிச்சிருப்பாங்க என் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது. 1 மணி நேரம் அடிச்சிருப்பாங்க இல்ல, அதனால இன்டர்வல்ல சிரிக்கிறாங்க. கதை சொல்லவும் சிரிச்சாங்க. கதை சொல்லி முடிச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு சிரிச்சாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல இறங்கி மறுபடியும் சிரிச்சாங்க. நானும் எல்லாரும் சிரிச்சுட்டானுங்க, நீ சிரிக்கிறதுல என்ன பரவாயில்லன்ட்டு விட்டுட்டு then after that she herself came and she said no, எனக்கு இது இந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க, நம்ம பேசுவோம், நம்ம பழகுவோம் அப்படி இப்படின்னு பேசி then I went and she came and met my parents and my family. I met her family and her parents. Then okay la, now நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஆமா, நான் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறேன். அந்த பிள்ளை 2வது பிள்ளை இருந்துச்சுல, அந்த சிச்சுவேஷன் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சா? நீ ஏதாச்சும் அவங்க என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பையன் கூட அவங்க வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. மறுபடியும் சிங்கப்பூர் இல்லையா? சிங்கப்பூருக்கு தான். இவங்க எல்லாருக்கும் சிங்கப்பூர் தவிர வேற எங்கேயும் கிடைக்கல போல இருக்கு. எல்லாம் சிங்கப்பூருக்கு தான் போறானுங்க. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தங்கிட்டு இருக்கும் போது அவங்க அந்த அண்ணன் இருக்காருல்ல, அவங்க அந்த டைம் பாய் ஃப்ரெண்ட், அவரு வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது இது வேற ஒருத்தங்க கூட இருந்திருக்கு வீட்டுக்குள்ள. அங்க போயிட்டு ஏய் எனக்கு எவ்வளவு பேர் ஆள் இருக்காங்க, எத்தனை தம்பி இருக்காங்க, அங்க இருக்க ஆம்பளை அண்ணே தம்பி நீயா? அவங்க வந்து பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் போய் எல்லாருக்கிட்டையும் என்னோட யூனி கிளாஸ் மேட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் தான் சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் 6 வருஷம் கழிச்சு ரீசெண்டா தான் என்கிட்ட சொன்னாங்க தட் அவங்க வந்து பேசிக்கலி எல்லார்கிட்டயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் தான் சீட் பண்ணிட்டேன், அதனாலதான் அவங்க பிரேக்அப் பண்ணி அவங்க வந்து அவங்க கூட கப்பல் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல விடு, 6 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிச்சு எதுக்கு வருத்தப்பட்டு பரவாயில்ல மூவ் பண்ணலாம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ நான் தப்பு சொல்ல மாட்டேன். 6 வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு என் கூட இருந்தானுங்க. ஆமா, ஆம்பளை பசங்க அப்படிதான் 6 வருஷம் கழிச்சு. ஆமா மச்சான், அண்ணன்காரோட பொண்ணு சுத்திடுச்சு. அது அந்த அண்ணன்கார தாண்டா ஆப்பே வச்சான். சரி, அப்புறம் அண்ணன்காரன் வந்து கண்டுபிடிச்சோன்னே சிங்கப்பூர்ல அங்க என்ன நடந்துச்சு ஒன்னு தெரியலையா?
என்ன ஆச்சுன்னா அங்க பெரிய சண்டையாகி அவங்க வீட்ல எல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு பேசிக்கலா சிங்கப்பூர்ல இருந்து கூட்டு போயிட்டாங்க. சிங்கப்பூர் டீபார்ட் பண்ணி விட்டாங்க இல்ல குடும்பம் வந்து கூட்டிட்டு வந்துச்சா? இல்ல குடும்பம் வந்து கூட்டு போயிருச்சு. பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அவங்க வீட்ல. இல்ல நான் இது எனக்கு புதுசா இருக்கு. பொண்ணுங்க நான் கேளுக்கு வந்து ஏமாந்தேன். ஆனா உன் கதையில இருக்குல்ல கேளுல இருந்து தாண்டி சிங்கப்பூர்ல போய் ஏமாந்துட்டு வருதுங்க. புதுசா இருக்குடா. நீங்க புதுசா பண்றீங்கடா. ஆனா இருந்தாலும் டே நான் உனக்கு சொல்றேன், நீ வந்து ஒரு தங்கமான மனுஷன்டா. நான் போய் சொல்றேன் நீ வந்து ஏன்னா பிகாஸ் நான் நிறைய தடவை வந்து இந்த கதையில கேட்கும் போது ஆம்பளையும் தான் ஏமாத்தினேன், ஆம்பளை ஏமாத்தும் போது ஈஸியா ஏமாத்தி நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பொண்ணுங்க ஏமாத்தும் போது நீ கண்டுபிடிக்கவே முடியாதுடா. ஆனா நீ கடைசியில லவ் பண்ணிட்ட, கல்யாணம் ஆச்சுன்னா கூப்பிட்டா கண்டிப்பா கூப்பிடுறேன் ப்ரோ, வேலை வராதீங்க. ஓகே தேங்க் யூ சோ மச் கமல், உங்க கதை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க் யூ ஜீவன். நிறைய தடவை நம்ம வந்து பொண்ணுங்க கதை கேட்போம். ஆனா பொண்ணுங்க கதை கேட்கும் போது பொண்ணுங்க வந்து எப்பவுமே இன்செக்யூரா இருக்கும், அழுந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி. அதே ஒரு ஆம்பளை சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. அது ஏன் ஒரு ஆம்பளை கஷ்டப்படும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும் போது அது ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு காமெடியா தெரியுது? ஆம்பளைங்க வந்து அவளுக்கு இல்லையா பாக்குறோம். நம்ம வந்து நிறைய தடவை இந்த பாட்காஸ்ட்ல வந்து நான் வந்து ஆம்பளைங்க அது இல்லைன்னா பிகாஸ் guys don't know how to tell their story. That doesn't mean they're not hurt. And when we hear these stories, especially this guy's story, you can understand there's a lot of pain. But as a man, he's expected to get over this pain and just talk about it in a very funny way. இந்த ஆம்பளை கதை கேட்கும் போது ஆம்பளைங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அந்த கதை கேட்காதனால அது நடக்காதுன்னு இல்லை, அது நடக்குது. நான் ஆம்பளை பசங்க நிறைய பேர் சொல்ல விரும்புறேன், just because you love someone doesn't mean you can allow them to take advantage of you. நீ வந்து உண்மையா சின்சியர் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து உன்னை ஏமாத்திடுச்சுன்னா முக்காவாசி நேரம் நம்ம வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தான் யோசிப்போம். As a guy, I think it's very important to have certain self-respect. நான் பொண்ணுங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் ஆம்பளை பசங்க நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண பிற்பாடு அந்த பொண்ணு ஏமாந்துருச்சுன்னா வலிக்கும், ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம நல்லதுக்கு பாருங்க, டேக் அ ஸ்டெப் பேக், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. Draw the line. No means no. Guys also can say no, and your no should be respected as equally as a woman's no as well. In this story, the man, even though அவன் அந்த பொண்ணு சீட் பண்ண பிற்பாடு எல்லார்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்குன்னா இவன் தான் சீட் பண்ணான்னு சொல்லிட்டு இவன் பேர் தான் கெடுத்து விட்டுருக்கு. அண்ட் இந்த டே அண்ட் ஏஜ்ல வந்து யார் உண்மை சொல்றான்னு விஷயம் இல்லை, யார் முதல்ல சொல்றான்னு தான் விஷயம். முதல்ல சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க வந்து அது உண்மையா இல்லைன்னு கண்டுக்க மாட்டீங்க, அது வந்து யார் முதல்ல சொன்னான்னு தான் பார்ப்பீங்க. ஸோ யார் முதல்ல சொன்னா அவன் தான் விக்டமா இருக்க முடியும். அதுதான் நிறைய பேரோட ஒரு கோலா இருக்கு. அண்ட் at same time, I think it's very important to always fact check people. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் ஏமாத்துன்னு சொன்னா 99% எல்லாரும் நம்பிடுவோம். ஏன்னா இந்த டே நேச்சில் பொண்ணுங்க இப்படி ஏமாத்தோம், ஆம்பளைங்க தான் ஏமாத்துவீங்க. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, ரெண்டு ஜெண்டர்லயும் has flaws. It doesn't matter you're male or female. If you want to cheat, you will cheat. With that being said, உங்களுக்கு இந்த கதை இருந்துச்சுன்னா மறக்காம Google Doc list சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த 1 million அடிக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது ஐகான், அந்த பெல் ஐகான் இருக்கு, அதுவும் தட்டுங்க. நம்ம வந்து அடுத்த வாரம் உங்களை ஒரு புதிய எபிசோட பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் காதல் மன்னன். This is காதலா காதலா.